உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போர்வெல் ஆழ்குழாய் கிணறு எந்த பகுதியில் எல்லாம் அமைக்கக்கூடாது, இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதன் மூலம் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ரெண்டும் அப்படியே சென்டரா. உதாரணத்திற்கு உங்ககிட்ட இருக்கிறது 30 அடி பிளாட்டுனாக்கா சென்டர் 15 அடி 15 அடி. இது 40 அடி பிளாட்னா சென்டர் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி வே. 40 அடினா இது 20 அடி, இது 20 அடி. முடிஞ்சிருச்சுங்களா? போர்வெல் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்தால் என்ன பிழை ஏற்படும் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இந்த நியூஸுங்கிற தகவல் வந்துருச்சு இல்லையா, அது இதில் இருந்த நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் இதெல்லாம் சேர்த்தாங்க, நியூஸ்ன்னு வந்துருச்சு. செய்தி 4 பக்கத்துல இருந்து தகவல் வர்றது. அக்னி மூலையில், இது அக்னி மூலைன்னு சொல்றதுல சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கண்டிப்பாக போர்வெல் அமைத்த பெண்களுக்கு நலம் இருக்காது. வழக்குகள் சந்திக்கிறதுக்கு உண்டான இடம் வடமேற்கு வாயுவில் போர்வெல் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் பிழை ஏற்படுகின்றது இடம்தான் இந்த கன்னி மூலை, தென்மேற்கு மூலை. 3 பகுதிகளில் கண்டிப்பா போர்வெல் அமைக்காதீங்க. அப்ப எந்த பகுதியில் அமைக்கணும்? ஈசான மூலை, ஈசன் பாகம், கங்கா உற்பத்தி ஆகின்ற இடத்துல தான் இந்த போர்வெல் இருக்கணும். வேற 3 பகுதியிலையும் கண்டிப்பா போர்வெல், ஆழ்குழாய் கிணறு, சம்பு இவை இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன். உபயோகரமா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. தேங்க்யூ.